மதுரை மாவட்ட மேலூரில் மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களில் அடிப்படை வசதியின்றி இருக்கும் பொது கழிவறையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கழிப்பறையின் அவசரம் அவசியம் என்ற கள ஆய்வில் இன்று மதுரையில் அடுத்து பெரிய நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மேலூர் பகுதியின் பேருந்து நிலையம் முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த கழிப்பறையின் உள்ள பார்த்தோம்னா தண்ணீர் வசதி ஒரு சொட்டு அளவு கூட தண்ணீர் வசதி இல்லாததால் சிறுநீர் கழிக்கக்கூடிய கோப்பைகளில் பாத்ரூம் அதாவது கழிவறை கழிக்கப்பட்டு இருக்கும் காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் அதிகமாக நோய்கள் பரவும் பகுதியாகவும் இந்த பகுதியை பார்க்கப்படுகின்றோம். மேலும் இங்கு சிறுநீர் கழிக்கப்பட்டு தண்ணீர் வசதி சுத்தமாக இல்லாததால் துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகின்றோம். இதனால் இந்த பகுதிக்கு வருவது மட்டுமல்லாமல் வெளியில் நின்று கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த பகுதியில் இலவசமாக ஒரு கழிப்பறை இருந்தாலும் கட்டண கழிப்பறை, அதாவது கட்டண நவீன கழிப்பறை என்பது அருகிலே உள்ளது. இந்த கட்டண நவீன கழிப்பறையில் சிறுநீர் கழிப்பதற்கு 5 ரூபாயும், மலம் கழிப்பதற்கு அதாவது கழிப்பறைக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள், அதாவது இந்த பகுதி பொதுமக்கள் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் இதை கொடுக்க முடியாத காரணத்தினால் இந்த சிறுநீர் கழிப்பறையை தான் பயன்படுத்தி வருகின்றனர். அதாவது முறையாக சுத்தம் செய்ய வேண்டும், இந்த கழிப்பறையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதியின் சமூக ஆர்வலர் சோமசுந்தரம் அவரிடம் கேட்போம். மேலூர் பகுதியில் முக்கியமான இடம் நடத்திட்டா பேருந்து நிலையம், அடுத்து வட்டாட்சியர் அலுவலகம், காவல் நிலையம், நீதிமன்றங்கள் வந்து சப்கோர்ட் இருக்குது, முன்சிப் கோர்ட் இருக்குது, ஜெயம் கோர்ட் இருக்குது. இந்த மாதிரி நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பகுதி, யூனியன் ஆஃபீஸு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்கள், வாரச்சந்தை, தினசரி சந்தை, பதிவாளர் அலுவலகம், இப்படி தினசரி பல ஆயிரம் பேர் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய இடம்தான் மேலூர் நகராட்சி பகுதியாகும். இந்த நகரப்பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் தினசரி வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் அந்தந்த இடங்களில் அந்தந்த அலுவலகங்களில் இலவச கழிவறைகள், மிக தூய்மையான நவீனமான இலவச கழிவறைகளை அரசாங்கம், தமிழக அரசாங்கம் செய்து தர வேண்டும். நோய் தடுப்புக்காக நீங்கள் வந்து சுகாதார நடவடிக்கை எடுக்கணும். அதேமாதிரி அரசு மருத்துவமனை பல்வேறு இடங்களில் மேலூரில் இருக்குது. ஆனால் இந்த பெரிய அரசு மருத்துவமனையில் வெளியிலையும் கழிவறை வைக்கணும். ஏன்னா வெளியிலையும் வந்து சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, அதையும் வந்து அசுத்தம் தான் படுத்துகிறாங்க. அது பக்கத்தில் பள்ளி இருக்குது. பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து சுகாதாரக்கேடு ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு பள்ளிகளிலும் சரி, மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் சரி, சுகாதாரமான நல்ல கழிவறைகளை அமைத்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமையாகும். இவர் கூறியது போல் பொது இடங்களில், அதாவது மக்கள் கூடிய இடங்களிலும் தூய்மையான கழிப்பறை அமைக்க வேண்டும். இதுவே ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மேலூர் செய்திகளுக்காக நியூஸ் 1 செய்தியாளர் குமரேசன்.